ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு மனோஜை பார்க்கும்போது இது புதுசு கண்ணா புதுசு அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதாவது லாபம் வருது, ஓகே, சம்பாதிக்கலாம், அகலக்கால் வைக்காதப்பான்னா கேட்குறாரா? ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தா கேட்குற வேலை இல்லை. அதுக்கப்புறம் அனுபவிச்சக்கப்புறம் அச்சோ போச்சு அம்மா போச்சேன்னு கொடுத்ததே கூட இதேங்க வேண்டியது. என்னென்னு பார்க்குறீங்களா? அதாவது பிஸ்னஸில் சின்ன லாபம்னு சொல்லிட்டு சின்ன ஆர்டர் கிடச்சிருக்கு, லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாருனா, அம்மாவுக்கு தங்க வளையலாம், அப்பாவுக்கு வேஷ்டி சட்டையான், அம்மாவுக்கு ஓகே தங்க வளையல், அப்பாவுக்கு என்னடா ஒரு வேஷ்டி ஒரு வாட்ச் கூட வாங்கி தர மாட்டீங்க, ஓ அதான் போன தடவை வாங்கி கொடுத்தாச்சுல, அதனால் இவர் யோசிச்சு வேஸ்ட் சட்டையோட போதும்னு நினச்சிட்டாரு போல். இது பேசிகிட்டு இருக்க இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, பீச் பக்கத்தில் ஹவுஸும் பார்த்துட்டோம், அந்த வீடை வாங்க போகிறோன்னு சொல்ல அதுக்கப்புறம் மனோஜ் வாங்குறதெல்லாம் கரெக்டாக அகலக்கால் வைக்காதுன்னு அப்பா வேறு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்பாவோட அட்வைஸை கேட்குற பிள்ளையா நீயே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விடுங்க, இவரெல்லாம் புதக்குழியில் போய் காலை விட்டு இறங்கிட்டு வெளியே வந்தால் தான் அவரெல்லாம் அடங்குவார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து இவங்க தனியாக வீடு வாங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் பிரிஞ்சிருவோமா அப்படின்னு சொல்லி இவங்க பிரியறதை பற்றி பேசுகிறாங்க. யோ, ஒரே குட்டையில் விழுந்த மட்டையை எத்தனை நாளைக்கு கிடப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கூட்டா சேர்ந்து கும்மி அடிக்க வேண்டாமா, கூட்டாஞ்சோறு ஆக்க வேண்டாமான்னு பாட்டுருவாங்க. இவங்க ஆகும்னா வர வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள் பாட்டை போட்டு இவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் என்ன தான்ப்பா பண்ணுறதுன்னு பார்த்தா நம்ம ரோஹிணி வந்துட்டு அவங்க அம்மாட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னவங்க வந்துட்டு வீட்டில் சொல்கிறது தான் நல்லது பண்ண கேட்குது அந்த பொண்ணு. கிருஷ்ண கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போக அங்கே பார்த்தா நம்ம முத்துவும் அண்ணாமலையுங்க, அதாவது ப்ரொமோவில் போட்ட ஷீனை விட்டுட்டாங்கங்க. அங்கே போய் இவர் வேலைக்கு சேர இதெல்லாம் தேவையா, எங்கே போனாலும் வளைச்சு என்ன குத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு நடக்கிறது எதுவுமே சரி இல்லடி, உண்மையை போட்டு உடச்சிடுறது எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா பேச்சை என்னைக்கு அவங்க கேட்டிருக்காங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, என் வாழ்க்கைக்கு விளையாடணும்னு மிரட்டி விட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.